ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி ஒரு பர்ச்சேசிங் இன்ஃபோ ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பர்ச்சேசிங் இன்ஃபோ ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் கோட் யூஸ் பண்ண போகிறோம், ரிப்போர்ட்ஸ் வியூ பண்ணுறதுக்கு என்னென்ன டி கோட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அதில் பார்க்கலாம். இந்த பர்ச்சேசிங் இன்ஃபோ ரெக்கார்டு இஸ் நத்திங் பட் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட்? ஒரு மெட்டீரியல் எந்த வெண்டாட்டிருந்து நம்ம வாங்க போகிறோமோ, எந்த பர்டிகுலர் பிளான்ட்டுக்கு வாங்க போகிறோமோ அந்த காம்பினேஷனில் மெயின்டைன் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸ் தான் இன்ஃபோ ரெக்கார்ட்னு சொல்லுவோம். திஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் அ ப்ரைஸ் மாஸ்டர். இதை நம்ம ப்ரைஸ் மாஸ்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே கொடுக்குற ப்ரைஸ் நம்ம பிஓ கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே அப்பியர் ஆகும். ஸோ இன்ஃபோ ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறதுக்கான டிரான்சாக்ஷன் கோட் ME11 போயிடுவோம். எந்த வெண்டாருக்கு எந்த மெட்டீரியல் எந்த பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் வழியாக எந்த பிளான் கோடுக்கு நம்ம இந்த இன்ஃபோ ரெக்கார்டு கிரியேட் பண்ண போகிறோமோ அதுக்கான இன்புட் பேராமீட்டர்ஸ் இங்கே பாஸ் பண்ணிடுவோம். இதில் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோ கேட்டகரி. இந்த இன்ஃபோ கேட்டகரிங்கிறது வந்து என்ன வாட் டைப் ஆஃப் ப்ராசஸ் வி ஆர் கோயிங் டு ஃபாலோ. இப்போ நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ண போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுவோம். இதே நம்ம ஜாப் ஒர்க் அதாவது சப்கான்ட்ராக்டிங் யூஸ் பண்ணுறதா அதுக்கான இன்ஃபோ கேட்டகரி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பைப்லைன் கன்சைன்மெண்ட் அந்தந்த ப்ராசஸ்க்கு நம்ம என்ன இன்ஃபோ கேட்டகரி யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்டாக ஒரு மெட்டீரியல் நம்ம ப்ரொக்யூர் பண்ணும்போது நம்ம ஸ்டாண்டர்ட் இன்ஃபோ கேட்டகரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூலாம் பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் வியூ ஜென்ரல் டேட்டா வியூ வரும். இதில் வந்து 4 டேட்டாஸ் இருக்குது. ஒன்று வந்து வெண்டார் டேட்டா, செகண்ட் ஒன் ஆரிஜின் டேட்டா, தேர்ட் ஒன் சப்ளை ஆப்ஷன், ஃபோர்த் ஒன் பர்ச்சேஸ் ஆர்டர் யூனிட் ஆஃப் மெஷர்ஸ். ஓகே, இந்த வெண்டார் டேட்டாவில் வந்து வெண்டார் ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் நம்ம இந்த வெண்டாருக்கு நம்ம ப்ரொக்யூர் பண்ண போகிறோம். அது RFQ ஆர் பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் இஃப் யூ வாண்ட் டு சென்ட் தி ரிமைண்டர்ஸ் நம்ம இங்கே ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் வந்து 10th டே நம்ம போகணும், செகண்ட் ரிமைண்டர் 20th டே, தேர்ட் ரிமைண்டர் 30th டே. இந்த மாதிரி நம்ம ரிமைண்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மெட்டீரியல் கோட் வெண்டார் எண்ட்ல வேற ஒரு கோட்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை நம்ம இங்கே ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் மெட்டீரியல் குரூப்பும். ஸோ இந்த மெட்டீரியல் குரூப் வெண்டார் எண்ட்ல வேற ஒரு குரூப்ல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் யாரை நம்ம காண்டாக்ட் பண்ணுறது, அவங்க டெலிஃபோன் நம்பர், அந்த டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதே மெட்டீரியல் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், ஒரு அப்ராட்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம்னா அந்த இம்போர்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரி ஆஃப் ரீஜன், எந்த மேனுஃபேக்சரர், ஸோ எப்போ வேலிடிட்டி டூ, அது எல்லாமே இந்த டீட்டெயில் மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மெட்டீரியல் வந்து சீசனபிள் ப்ராடக்டாக இருந்ததுன்னா இந்த மெட்டீரியல் எப்போ இருந்து எப்போ வரையும் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபோர்த் ஒன் பர்ச்சேஸ் ஆர்டர் யூனிட் ஆஃப் மெஷர்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெட்டீரியல் மாஸ்டரில் நம்ம யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் வந்து பிசின்னு கொடுத்துருந்தோம், அதே தான் இங்கே டிஃபால்ட்டாக வரும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் கேஜியை நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு சேஞ்ச் ஹியர். ஸோ இப்போ நீங்கள் இங்கே கேஜி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ 1 kg ஈக்குவல் டு ஹவு மெனி பீசஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 kg ஈக்குவல் டு 10 பீசஸ். இந்த மாதிரி இன்கேஸ் கன்வர்ஷன் உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் திஸ் கன்வர்ஷன் ஆப்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பர்ச்சேசிங் ஆர்க் டேட்டா 1 வியூ. இதில் மேண்டேட்டரி ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் டெலிவரி டைம். ஸோ இந்த பிளான் டெலிவரி டைம்ங்கிறது நான் இந்த வெண்டாருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்குள்ள அந்த மெட்டீரியல் எனக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்க போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 கொடுத்தனா வித்தின் 1 டே வந்து இந்த மெட்டீரியல் எனக்கு ரீச் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸோ ஆர் சேலோ நான் பிளான் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த மெட்டீரியல் இந்த வெண்டார்ட் வந்து எவ்வளோ ஸ்டாண்டர்டாக சப்ளை பண்ணுவார் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மெட்டீரியல் மினிமமாக அவர் எவ்வளோ சப்ளை பண்ணுவார் அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ மினிமமாக அவர் வந்து 100 குவான்டிட்டி தான் சப்ளை பண்ணுவார், அதுக்கு கீழே சப்ளை பண்ண மாட்டார். ஸோ அது மாதிரி ஓவர் டெலிவரி டாலரன்ஸ், அண்டர் டெலிவரி டாலரன்ஸ் இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக டேக்ஸ் கோட்ஸ் இருந்ததுன்னா இங்கே நம்ம டேக்ஸ் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட் ஒரு மேண்டேட்டரி ஃபீல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட் ப்ரைஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து திஸ் கேன் பி யூஸ் அஸ் அ ப்ரைஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நம்ம கொடுக்குற ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிஓ கிரியேட் பண்ணும்போது நம்ம அப்பியர் ஆகும். ஸோ தேர்ட் வியூ பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் டேட்டா 2 வியூ. இந்த இடத்துல ஏதாவது கொட்டேஷன் நீங்கள் கொடுக்கணும், அந்த கொட்டேஷன் ரெஃபரன்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் வெண்டார்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் வாங்கும்போது அது ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதை இங்கே கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃபோ மெமோன்னு சொல்லுவோம், இது வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். இங்கே கொடுக்குற வேல்யூ நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் ஐட்டமில் டிஸ்பிளே ஆகும். இங்கே கொடுக்குறத நம்ம அங்கே ரெஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் எல்லா டேட்டாவும் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணும்போது ஒரு பர்ச்சேசிங் இன்ஃபோ ரெக்கார்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கிரியேட் பண்ண இந்த பர்ச்சேசிங் இன்ஃபோ ரெக்கார்டை எப்படி வியூ பண்ணுறது, அதுக்கான டி கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ME12. ME12 போய்ட்டு அதே மாதிரி வெண்டார் மெட்டீரியல் பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் பிளான்ட் காம்பினேஷன் கொடுத்துருங்க.
ஸோ கொடுத்துட்டு நீங்கள் எந்த வியூவில் போய் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த வியூவில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் எடிட்டபிள் மோட் போயிடுச்சு. ஏன்னா இது வந்து சென்சிட்டிவ் ஃபீல்ட்ஸ். ஸோ இது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் கண்டிஷன் போயிடுங்க. ஸோ எப்போ நம்ம இன்ஃபோ ரெக்கார்டு கிரியேட் பண்ணமோ அந்த டேட் வந்து வேலிடிட்டி ஃப்ரம் டிஃபால்ட்டாக வந்துடும். அதே மாதிரி டூ டேட் வந்து 31/12/9999ங்கிற டேட்டுக்கு இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இதே டேட்டில் இருக்க ப்ரைஸ், அதாவது இந்த 100 rupees நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம், இதே ப்ரைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் கொடுத்துட்டு இதில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் 150 rupees இந்த மாதிரி. இன்கேஸ் நீங்கள் நியூ வேலிடிட்டி பீரியட் கொடுக்கணும், நியூ ஒரு ப்ரைஸ் வந்து ஃப்ரம் எஃபெக்டிவ் ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும், அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல நியூ டேட் கொடுத்துட்டு என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் இங்கே கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போய் பார்க்கும்போது 2 லைன் ஐட்டம்ஸ் வந்து ஷோ ஆகுங்க. 2 லைன் ஐட்டம் ஷோ ஆகும். எனி ப்ரொக்யூர்மெண்ட் பிட்வீன் தீஸ் டேட் ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 150 rupees ஃபெச் பண்ணிக்கும். இந்த டேட்டுக்குள்ளே பிஓ கிரியேட் பண்ணோன்னா என்ன ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ரைஸ் வந்து டிஃபால்ட்டாக அங்கே அப்பியர் ஆகும். பர்ச்சேசிங் இன்ஃபோ ரெக்கார்டை ஃப்ளாக் ஃபார் டிலீஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டி கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ME15 போயிட்டு அதே மாதிரி வெண்டார் மெட்டீரியல் பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் பிளான் காம்பினேஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை கம்ப்ளீட்டாக ஃப்ளாக் பண்ணணுமா ஆர் ஒன்லி இந்த பர்ச்சேசிங் ஆர்க் டேட்டா மட்டும் ஃப்ளாக் பண்ணணுமா அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் த பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட் we can set the flag. ரிப்போர்ட் வியூ பண்ணுறதுக்கு ME1L யூஸ் பண்ணலாம் ஆர் ME1M யூஸ் பண்ணலாம். ME1M வந்து மெட்டீரியல் வைஸ் பார்க்குறதுக்கு, ME1L வெண்டார் வைஸ் பார்க்குறதுக்கு. ஸோ பாருங்கள் ME1L போயிடுறேன். ஸோ இதில் வெண்டார் நீங்கள் இன்புட்டில் நம்ம வெண்டாரை கொடுத்துட்டு ஜஸ்ட் பிளான்ட் மட்டும் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அந்த வெண்டாருக்கு இதுவரை என்னென்ன இன்ஃபோ ரெக்கார்டு கிரியேட் ஆகிருக்கு எல்லாமே அப்பியர் ஆகும். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டிஸ்பிளே கொடுத்து இதை வியூ பண்ண முடியும்.